அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ்ஸ் மிராக்கிள் இன் தி குர்ஆன். மாணவர்களின் 6 கேள்விகளும் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் பதில்களும். ஒருமுறை ஞானி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தம் மாணாக்களிடம் 6 கேள்விகளை கேட்டார்கள். மாணவர்களும் அவர்களுக்கு தெரிந்த பதில்களை சொன்னார்கள். அப்பதில்களை எல்லாம் கேட்டுக்கொண்ட இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய பதில்களையும் கூறினார்கள். பாக்தாத்தில் இருந்த உலக புகழ்பெற்ற நிஜாமியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர்கள் இமாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கு பதிலாக ஒரு புத்தகமே பதிலாக எழுதி கொடுப்பார்களாம். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக அவர்கள் கேட்ட கேள்வி, இவ்வுலகில் நமக்கு மிகவும் நெருக்கமானது எது? பெற்றோர், மனைவி, கணவன், நண்பர்கள், குழந்தைகள் என பல பதில்களை மாணவர்கள் கூறினார்கள். இமாம் அவர்களின் பதில், உங்கள் பதில்களெல்லாம் சரிதான், என்றாலும் மிக சரியான பதில் அல்ல. மிகச் சரியான பதில் இறப்பு என்பதுதான். ஏனெனில் உயிர் வாழ்பவர்கள் அனைவரும் நிச்சயம் ஒரு நாள் இறந்து போவார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். சூரா ஆல இம்ரான் 185வது வசனம். இரண்டாவது கேள்வி, இந்த உலகில் நம்மிடமிருந்து மிக தூரத்தில் இருப்பது எது? சீன தேசம், சந்திரன், சூரியன் என பல பதில்களை மாணவர்கள் சொன்னார்கள். அவைகளெல்லாம் சரிதான், என்றாலும் மிகச் சரியான பதில் அல்ல. மிகச் சரியான பதில் நமது கடந்த காலம்தான். ஏனெனில் நாம் யாராக இருந்தாலும் என்னதான் செய்தாலும் நம் கடந்த காலத்துக்கு மீண்டும் நம்மால் செல்லவே முடியாது. எனவே இன்றைய பற்றி தான் நாம் கவனம் கொள்ள வேண்டும். அவைகளை இஸ்லாம் கூறியுள்ளபடி நல்ல செயல்களால் நிரப்ப வேண்டும். மூன்றாவது கேள்வி, இவ்வுலகில் மிக பெரியது எது? மலை, பூமி, சூரியன் என இக்கேள்விக்கும் பல பதில்களை மாணவர்கள் சொன்னார்கள். அந்த பதில்களெல்லாம் சரிதான், என்றாலும் மிகச் சரியான பதில் நமக்கு வரும் நப்ஸ் எனப்படும் சலனங்கள் தான். எனவே அதன் மீது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது நம்மை நரகில் வீழ்த்தி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். சூரா அஹ்ராஃப் 179வது வசனம். அடுத்து நான்காவது கேள்வி, இவ்வுலகின் மிகவும் கனமானது எது? இந்த கேள்விக்கு இரும்பு, யானை என பல பதில்களை மாணவர்கள் சொன்னார்கள். இந்த பதில்கள் எல்லாம் சரிதான், ஆனால் மிகச் சரியான பதில் நம்பகத்தன்மையுடன் நடந்து கொள்வதுதான். நம்மிடம் கொடுத்து வைக்கப்பட்ட அமானிதத்துக்கு துரோகம் செய்யாமல் நடந்து கொள்வதுதான். தாவரங்கள், மரங்கள், மிருகங்கள், மலைகள் எல்லாம் இவ்வுலகின் கலீஃபாவாக இருக்கும். பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஆணவத்தின் பொருட்டு மனிதன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். அப்பொறுப்பை நிறைவேற்றாத பலர் அல்லாஹ்வால் நரகில் வீழ்த்தப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் மீது அடுத்தவர் கொண்டிருந்த நம்பகத்தன்மைக்கு புறம்பாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். சூரா அஹ்ஸாப் 72வது வசனம். 5. உலகிலேயே மிகவும் லேசானது எது? பஞ்சு, தூசி, காற்று என பல பதில்களை மாணவர்கள் கூறினார்கள். அப்பதில்களெல்லாம் சரிதான், என்றாலும் மிகச் சரியல்ல. மிகச் சரியான பதில் தினசரி தொழுகையை விட்டுவிடுவதுதான். உடல்நிலை, வணிகம் என பல காரணங்களை காட்டி மனிதர்கள் தொழுகையை தவறவிட்டு விடுகிறார்கள். 6வது கேள்வி, உலகிலேயே மிகவும் கூர்மையானது எது? வாள், கத்தி என பல பதில்களை மாணவர்கள் கூறினார்கள். அவையெல்லாம் சரிதான், என்றாலும் மிகச் சரியல்ல. மிகச் சரியான பதில் மனித நாக்குதான். திமிர்த்தனமான அகம்பாவம் பிடித்த பேச்சு அடுத்தவரின் உணர்வுகளை காயப்படுத்தும். அதுதான் உலகிலே மிகவும் கூர்மையான ஆயுதம் என்று சொன்னார்கள். இதயத்தின் உயிரானது அறிவுதான், அதை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். இதயத்தின் இறப்பானது அறியாமையாகும். எனவே அதிலிருந்து விடுபடுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த உணவு உண்மையான பக்தி தான். எனவே அந்த உணவை உண்ணுங்கள், கொடுங்கள். இந்த ஆலோசனை போதும். இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று கூறி முடித்தார்கள். சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்க, சேனல் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.